அடுத்த 50வது நிகழ்வா திருச்செந்தூர் மண்ணில இன்னைக்கு திருச்செந்தூர் மண்ணில கால்பட்டா இடம் இருக்காது. அப்பேற்பட்ட சூரசம்ஹார நிகழ்வு இன்னைக்கு அங்க நடந்துட்டு இருக்கு. நடந்து முடிந்தது. நாளை காலையில திருக்கல்யாணம். இந்த சமயத்துல கணபதி பாளையத்துல அந்த சஷ்டியை கந்த சஷ்டி நிகழ்வு அன்னைக்கு நம்மளோட தமிழச்சி வெள்ளிக்கும்மையோட முருகன் கதைய நிகழ்வா பண்றோம். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து 100வது பெருவிழா நம்மளோட புஷ்பகிரி மலையில புஷ்பகிரி ஆண்டவர் அருளால
முருகக்கடவுள் அருள் புரிஞ்சு மிகச்சிறப்பா பண்ணோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாரியம்மன் திருவிழாவை நடத்தி அதுல நம்மளோட கலைக்குழுவை கூப்பிட்ட ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு குஷி தான். வந்தோடனே நம்ம உள்ளூர்ல இருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கீங்க எல்லாரும் சொன்னது, தம்பி இன்னைக்கு பாப்பா லீவ் போட்டாங்க, தம்பி லீவ் போட்டாங்க, ஏனுங்கா பள்ளிக்கூடத்துக்கு தாட்டிட்டு இருக்கலாம்லன்னு கேட்டதுக்கு, ஆனா என்னப்பா நீ அந்த காலத்துல இருக்கிற 2K வந்தாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போய் கத்துக்கிறத விட இங்க வந்து பார்த்துதான் நிறைய கத்துக்கிறாங்க, சொந்த வந்தோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோயில் திருவிழா தான் முக்கியம். இப்பதே யோசிக்கிறாங்க பின்னாடி நிக்கிறவங்க. அப்ப நம்ம உள்ள வயனையெல்லாம் தாட்டி விட்டு நாம மட்டும் வந்திருக்கோமே, காலையில பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சு அமுத்தி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வந்துட்டோமே, எத்தனை பேர் மனசுக்குள்ள ஓடுதோ. பள்ளிக்கூடத்துல போய் பட்டறிவு படிக்கிறோம், ஆனா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட கோயில் திருவிழாக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுக்கு இந்த மாதிரி கோயில் நிகழ்வுக்கு வந்தா தான் தெரியும். எந்த ஊர்லயும் இல்லாம நம்ம ஊரு காங்கேயம் மண்ணுக்கு பக்கத்துல காங்கேயத்தோட சிறப்பை முதல்ல இங்க பேசிட்டு போனேன். அதுக்கப்புறம் எல்லா பக்கம் காங்கேயம் மண்ணை பத்திய பெருமையை பேசணும். இன்னைக்கு திரும்ப இதே மண்ணுக்கு வந்து அதே காங்கேயத்தை பத்தி கொஞ்சமாச்சு பேசணும் இல்லையா? காளமாட்டோட வளர்ப்பு நம்ம கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதுல காங்கேயம் காளமாடுன்னு ஊர் பேர் வச்ச ஒரே மாடு நம்மளோட மண்ணில் இருந்ததுதான். நொய்யலாத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம்னாவே மேட்டாங்காடுப்பா, அங்க என்னப்பா இருக்கு, வயக்காட்டுக்கு வேணாலும் பொண்ணை கொடுத்துடலாம், மேட்டாங்காட்டுக்கு பொண்ணை கொடுக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மேட்டாங்காட்டுக்கு தானே நெசமா பொண்ணை கொடுக்கணும், பிரச்சனையே இல்லை. வயக்காட்டுக்கு போனோம்னா அவன் காலையில எழுந்திரிச்சு காட்டுக்குள்ள போனா வரப்ப வெட்டி பொழுது வரை காட்டுக்குள்ள உழைப்பான். ஆனா மேட்டாங்காட்டுல என்ன சிறப்புன்னு தெரியுங்களா? எந்திரிச்சு கறவை போட்டு மாட்டை கொண்டுட்டு போய் குரங்காட்டில் விட்டா போய் சாயந்தரம் தண்ணி குடிக்கிற குடிச்சாந்தா போகுது, எந்த கவலையும் இல்லை, ராசாவாட்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? வயக்காட்டுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா, மேட்டாங்காட்டுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? பொண்ணு கேட்கலான்னு பயம் போல ஒன்றே கொடுக்க மாட்டாங்க. அது வேணா இந்த காலத்துல அப்படித்தான், அதை பத்தி மட்டும் பேசப்படாது. அப்படித்தானேங்கக்கா? மேட்டாங்காட்டுல தான் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? பாருங்க பாத்தீங்களா, மேட்டாங்காட்டுல இருந்தா ஜாலியா இருக்க முடியுமா? அதனால இனிமேல் வருங்காலத்துல அதுக்குன்னு வயக்காட்டு விட்டுறாதீங்க. நான்லாம் வயக்காட்டுக்காரன், அதனால கொஞ்சம் வயக்காட்டு பக்கமா கருணை காமிச்சுக்கோங்க. அப்படி புத்தகத்துக்கு போய் படிக்கிறோம், அதை மட்டும் பாக்குறோம். மேடுகாடுன்னு தான் சொல்லணும், மேட்டாங்காடுன்னு சொல்லப்படாதான். சரி மேடுகாடு, நாங்க குளிக்காட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது, அவைதான் மேடுகாடுன்ட்டாங்க. சரி 3 போகமும் வெள்ளாம வச்சா வயக்காடு, 3 போகமும் மாடு நல்லா மேய்ஞ்சா மேட்டாங்காடு. அப்படித்தானுங்க மேடுகாடு. அது வேற ஒட்டிக்கிச்சு போமா நீங்க மேடுகாடு சொல்லிக்கிறேன். இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் அப்பா தங்கமான மனசுதானுங்க. யாரு சாமி அம்மாப்பா? இப்படிதானுங்க. பாவம் ஒரு எல்லாம் வந்து கத்துறாங்க, சாப்பிட்ற காய்ச்சி கொடுப்போம். அப்படி நம்மளோட நிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாரியம்மன் பொங்கல் எதுக்குங்க வைக்கிறோம்? வருஷம் வாரம் கணபதி வலயத்துல மாரி கோயில்ல பொங்கல் வைக்கிறோம், கம்பம் போடுறோம், தண்ணி ஊத்துறோம். கம்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போய் சாமி கும்பிட்டு மாவிளக்க வச்சு திரும்ப நேர் வீட்டுக்கு போய் பச்சை மாவு போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறோம். அடுத்த நாள் காலையில மெட்ராஸ்ல வேலை இருக்குங்களா மெட்ராஸ்க்கு, பெங்களூர்ல வேலை இருக்குங்களா பெங்களூருக்கு. இன்னைக்கு ஈரோட்டுக்கு வேலைக்கு போயிட்டாவே வீட்டுக்கு திரும்ப வரதில்லை. அப்படித்தானுங்க. ஈரோட்லயே ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கேயே இருந்துக்கிறது. பல பேர் அக்கா வீட்டுல மச்சானெல்லாம் அர்த்தம் பண்றாங்களா இருக்குது பாவம். அப்படி எதுக்கு ஊர் திருவிழா வைக்கிறோம்னா, எங்கெங்கயோ இருக்கவங்களோ அந்த திருவிழாங்க ஒரு நாள்ல தான் திரும்ப வந்து சொந்த பந்தத்தோட ஒன்னா இருப்போம். அதுவும் நம்ம ஊர்ல இந்த வருஷம் எப்பா தீபாவளி வேற சாட்டில் வந்துருச்சு, வீட்டுக்கு வந்தா கறி கஞ்சி குடிக்க முடியாது. எத்தனை பேர் வீட்டுல நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து எனக்கு போன போன சீக்கிரமா பொங்க முடியுதுங்க. வீட்டுல முதல்ல நாளைக்கு காலையில கறியை காய்ச்சோன்னு. தீபாவளிக்கே கறி இல்லையா வீட்டுக்கு வரல, நம்ம பொங்கலுக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க. அப்படி நம்மளோட பொங்கல் மழை வேணும். மேட்டாங்காட்லயும் இல்ல மேடுகாடு, மேடுகாட்லயும் இல்ல வயக்காட்லயும் இல்ல, எல்லா ஊர்லயுமே நம்ம கொங்கு நாட்டுல மாரியம்மன் வழிபாடு கண்டிப்பா இருக்கும். எதுக்கு அந்த மாரியம்மன் வழிபாடுனா, மழை வெள்ளம் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல ஊர்ல மக்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்,
அந்த அம்மனை கொண்டுட்டு வந்து நம்ம வச்சிருக்கோம். வருஷம் பூரா அம்மன் மட்டும் தனியா இருப்பான். எந்த மாரியம்மன் கோயிலையும் சிவபெருமான் கூட இருக்க மாட்டான். அதுவே சிவபெருமான் கோயில்ல போய் பாருங்க, எல்லா சிவபெருமான் கிட்டையும் உமையம்மா கூடவே இருப்பாங்க. அப்படி மாரியம்மன் ஒரு வாரமோ 10 நாளோ 5 நாளோ சாட்டி அந்த 5 நாளும் அந்த மாரியம்மனுக்கு கணவனா வந்திருக்கிறதா கம்பம் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், எதுக்கு கம்பம் போடுறோம்? அம்மனுக்கு துணையா சிவபெருமானையே கொண்டுட்டு வந்து அங்க வச்சிருக்கோம். அப்படி கம்பத்தை கொண்டு வந்து வச்சு ஒரு வாரம் திருவிழாவா எப்படிங்க பூவோட எடுத்து வைக்கிறமே, அந்த பூவோட அக்னி இந்த வள்ளிக்கும்மியோட நிறைய பக்கம் இன்னைக்கு சேர்ந்து கலாச்சாரத்துல வளர்ந்தது சலங்கையாட்டமும். அப்படி அந்த கம்பத்தை சுத்தியும் பெருஞ்சலங்கைய காலில் கட்டிக்கிட்டு பெருஞ்சலங்கையாட்டம் ஆடின காலம். அப்படி அந்த கம்பத்தை போட்டு கணவனா சிவபெருமானை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு திருவிழாவை பண்ணி அந்த திருவிழால அம்மன் மனமகிழ்ந்து மழை பெய்யும். மற்ற ஊரை விட நம்ம ஊர்ல கம்பம் போட்ட அன்னைக்கும் மழை பெய்யும், பொங்க கடைசி அன்னைக்கு வரைக்கும் மழை கண்டிப்பா இருக்கும். எத்தனை வஞ்சமா இருந்தாலும் சரி 4 துளியாச்சு நம்ம மேல வந்து உழுந்துட்டு தான் கணபதிகளையும் பொங்க முடியும். அந்த சிறப்பு இன்னைக்கும் இருக்கு. அப்பேற்பட்ட மாரியாத்தா பொங்கலை மழையோட இந்த வருஷம் நல்லா ஆரம்பிச்சோம். ஏன்னா மத்தியானமே மழை வந்துருச்சு. வந்து உட்காந்தோடனே அச்சோ மாணவர் இப்படி இருக்குதே, மழை வந்துருமா, ஆத்தா பாத்துக்குவோம், நீங்க ப்ரோக்ராம நல்லா பண்ணுங்க, மழையை நான் பாத்துக்கிறேன்ட்டு அப்படி செல்வ செழிப்போட மாரியம்மன் திருவிழா வருஷந்தோறும் நடைபெற்று இருக்கு. உற்றார் உறவினர் சொந்தங்க எல்லாருமே வந்து வருடம் அந்த சிவபெருமானை கொண்டு வந்து ஆத்தா முன்னாடி நிறுத்தி திருவிழா செஞ்சு சிறப்போடு இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சூரசம்காரத்துக்கு போகலாம். ஏன்னா எல்லா பக்கமே சூரசம்காரம் முடிஞ்சிருக்கும். டீ குடிச்சிருக்கோங்கல்ல, கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கிற வரைக்கும் அந்த பிஸ்கெட் 2 சாப்பிட்டு தெம்பு தெரியும், அடுத்து ஓட்டணுமில்ல. அப்படி சூரன் வந்து முனிவர் எல்லாத்தையுமே இம்சை கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பக்கம் சொல்லணும்னா ஒரே குஷ்டம்பா, அப்படி சிரமமா இருக்கு. எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட நிற்கும் போது முருகன் கிட்ட கொடுத்து அப்பா சரிங்க ஆரம்பிச்சு அவன் எந்திரிச்சா நான் விட்டுறேன்ப்பா, குடிக்கிட்டுக்கா மூச்சு வாங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வேற மைக்கு வாங்கி இருக்கிறோம், கொஞ்சம் தெம்பா நீங்க கேட்கணுமல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவையெல்லாம் புதுசுங்கக்கா, நீங்க தான் பழசு கேட்டு கேட்டு ஐயோ இவன் வேற இருக்கிறானே. அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம எங்க போனாலும் கேட்கறதா இருக்கிறவங்க புதுசு தானே, நம்ம பழசையே சொல்லி முடிக்க கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரசம்காரம் தானே. சாமியே வேண்டாம்னு வீட்டுல உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்த போய் சொல்லிட்டு வாங்க. சிக்கல்ல வேல் வாங்கின முருகப்பெருமான நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டா எப்பேற்பட்ட தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் தெய்வ நம்பிக்கை வந்துடும். அப்படி என்னப்பா சிக்கல்ல நடக்குதுன்னு பார்த்தா அம்மன் கிட்ட போய் சூரனை வதம் பண்றதுக்காக முருகப்பெருமான் போய் வேலை வாங்க போறாரு. அப்படி அந்த வேலை வாங்கறதுக்கு முன்னாடி முருகனோட அந்த அறை இருக்கு இல்லையா, அது பூரா டைஸ்கெல்லாம் ஒட்டி இருக்கும். அப்படி அங்க போய் உள்ள போய் வேலை வாங்கும் போது செப்பு திருமேனி கருவறையில் இருக்க மூலவரோ அந்த கருங்கல் சிலையோ நம்ம கண்ணுக்கு இல்ல, கையில் இருக்கிறது செப்பு திருமேனி. அப்பேற்பட்ட செப்பு திருமேனிய எந்த பிரதிஷ்டையும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த வேலை வாங்கும் போது அந்த முருகருக்கு அவ்வளவு ஆக்ரோஷம் வந்து வியர்வை வருது. இது எந்த ஒரு மந்திரமும் மாயமோ இல்லையா, அந்த அளவுக்கு சூரசம்கார நிகழ்வை பார்த்து முருகனோட அருள் தரணும்னு வேண்டிக்கிட்டு அதே சமயத்துல இறுதி வரைக்கும் இருந்து முருகப்பெருமானோட இந்த முருகன் வள்ளி திருமண கதை தான் நம்மளோட வள்ளிக்கும்மி. இதை பார்த்து முருகனோட அருள் பெற்று அதே சமயத்தில் இந்த மாரியம்மனோட அருள் பெற்று எல்லாரும் செல்வ செழிப்போட வாழணும், ஆத்தாவோட அருளோட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றிங்க.